பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் சந்திப்பினை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்திப்பு சுமார் 25 நிமிடம் நடைபெற்றதாக முக்கிய தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னையில் பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய இல்லத்தில் இந்த சந்திப்பானது நடைபெற்றிருப்பதாக அறிகிறோம். இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் பிரகாஷ் இணைகிறார். பிரகாஷ், முதற்கட்ட தகவல்கள் என்ன? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். மக்களவை தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது இந்த சந்திப்பு. கள விவரங்கள் என்ன? வணக்கம். எடப்பாடி பழனிசாமியுடன் பாமக எம்எல்ஏக்கள் சந்திப்பு. பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமியுடைய இல்லத்துல இந்த சந்திப்பானது நடைபெற்று இருக்கிறது. பாமக எம்எல்ஏக்கள் சிவகுமார், சதாசிவம், வெங்கடேஷ் உள்ளிட்ட 3 பேர் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியிருக்கிறாங்க. நீங்க சொன்னது போலதான் மக்களவை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்று இருப்பதால் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் துரிதப்படுத்தப்பட்டு இருக்கிறது. கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அதிமுக சார்பில் ஏற்கனவே குழு அமைக்கப்பட்டு இருக்கிறது. ஒத்த நிலைப்பாட்டு இருக்கக்கூடிய கட்சிகளுடன் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தையை அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவானது நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியிருப்பது இந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பாமக அதிமுக கூட்டணி உறுதியாகக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதாக 2 கட்சி தரப்பிலுமே தகவல்கள் தெரிவிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில இந்த சந்திப்பு நடைபெற்று இருப்பதால இந்த சந்திப்பு கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. சந்திப்புக்கான காரணம் என்ன, இந்த சந்திப்புல எது குறித்து விவாதிக்கப்பட்டது என்பது குறித்தெல்லாம் தெரியவில்லை. ஆனால் இந்த சந்திப்பு நடைபெற்றிருப்பது உறுதியாக தெரிகிறது. 25 நிமிடத்துக்கு இந்த சந்திப்பானது நடைபெற்று இருக்கிறது. மக்களவை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில இந்த சந்திப்பு நடைபெற்றிருப்பதால முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக இது பார்க்கப்படுகிறது.